ஒரே பிரசவத்துல 5 குழந்தையா? அப்பாடி, உலகத்துக்கு இவ்ளோ கடனா? எலிசபெத் ராணியோட சம்பளம் தெரியுமா? இதெல்லாம் உலகம் 2 நிமிடத்துல. $217 ட்ரில்லியன் என்னதுன்னு தானே கேட்குறீங்க? அதாங்க நம்ம உலகத்தோட மொத்த கடன். 217 ட்ரில்லியனா எவ்வளோ தெரியுமா? இந்த 217 பக்கத்தில் 12 ஜீரோ வச்சிங்கன்னா அதுவும் அமெரிக்கன் டாலர்ஸ்லையாம். இது நான் இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இவ்வளோ பெருசு வருது. சத்தியமாக என்னால் இதை படிக்க முடியல. உங்களால் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்க நியூயார்க் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. ஸோ கூட டாக்டர் நர்ஸ்லாம் இருந்ததுனால அந்த குழந்தைய அங்கேயே பிறந்துருச்சு. எங்கள் ஃப்ளைட்டில் அந்த குழந்தை கீழே வந்ததுக்கப்புறம் அந்த ஏர்லைன்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை எங்கள் ஏர்லைன்ஸ்லேயே பிறந்ததுனால லைஃப் ஃபுல்லாக எங்கள் ஏர்லைன்ஸில் அது ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. செம்ம லக்கு, கொடுத்து வச்ச குழந்தைல. இங்கிலாண்டோட குயின் பார்த்தீங்கன்னா எலிசபெத். அந்த நாட்டில் அவங்க மட்டும்தான் நம்பர் பிளேட் இல்லாமல், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல் உலகத்தில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாங்க. அவங்களோட சேலரி தெரியுமா? கிட்டத்தட்ட 76 மில்லியன் பவுண்ட்ஸா. நம்ம ஊர் காசுக்கு 638 கோடி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 78% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் 5 குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த குழந்தையெல்லாம் அவங்க அழகாக கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து இப்போ வைரலாக யூடியூப்லையும் ட்விட்டர்லையும் பரவிக்கிட்டு இருக்காங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா கடைக்கு போயிருக்காங்க. சரி, ஒரு பிரேஸ்லெட்லையும் எடுத்து கையில் வச்சுருந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கீழே உடஞ்சிருச்சான். எல்லா ஊர் சட்டப்படி என்ன, ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா நம்ம தான் வாங்கி ஆகணும்ன்ட்டு. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா $44,000 அமெரிக்கன் டாலர்ஸாக ஒரு பிரேஸ்லெட்டுக்கு. இதை கேட்டு அந்த ஆன்ட்டி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த செலவையும் அந்த கடைக்காரரே ஏற்றிருக்காராம். ரொம்ப பாவங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், FBல லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.